இது எங்களோட வீட்டு சேதன கழிவுப் பொருட்கள், அதாவது கிச்சன் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் தானே. கிச்சன் வேஸ்ட்டுண்டா இதில் உள்ள சாமான் அத்தனையும் ஃபுட் வேஸ்ட்டுண்டா என்ன, தனியாக மரக்கறியல், மற்றது முட்டை கோது, சமைச்சது போடக்கூடாது. சமைச்ச குக்ட் இல்லாமல் அன்குக்ட் சாமான்களை மட்டும்தான் நாங்கள் இது சேகரித்து இப்போ இதை நாங்கள் போட போகிறோம். எங்களோட மரத்தை வெட்டி மரத்துக்கு சுத்தவர போட பண்ணி அங்கே எத்தனை புழுக்கள் வந்துருக்கு. சூப்பராக இருக்குன்னு இந்த புழுக்கள் வந்து இதுக்குள்ளான் வந்துருக்கு. இதை என்ன செய்ய போகிறோம்னா, தோட மரத்தை சுற்றி ஒரு சின்ன ஒரு அகழி வட்டி போட்டு அதை சுற்றி கொண்டு வந்து போட போகிறோம். இப்போ வட்டிட்டேன், எனக்கு கொண்டு வந்து இதை போட்டுட்டு சாதுவாக மூடி விட்டுருந்தா சரி. அதே மாதிரி அங்கால நிற்கிற மரங்கள், மாமரங்கள், கொய்யா மரம், இது எல்லாத்துக்கும் சின்ன குட்டி அகழி வட்டி போட்டு போட போகிறோம். பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்டு. நல்லா இருக்குன்னு அத்தனையும் வசந்தின்ற. எத்தனை மாதம் வசந்தி இது சேர்ந்துருக்கும்? 3 months. இது 3 months சேர்த்துருக்கு. 3 months சேர்த்து சாமான்கள் பார்க்க தெரியுது பாருங்கள். எல்லாம் முட்டைக்கோது, இதுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் அன்குக்ட் மரக்கறி தோல்கள். மரக்கறி இப்போ சீவுன்னு தானே. இப்போ உதாரணமாக வாழைப்பழத்தோல், மற்றது தக்காளி பழம் பட்டினா முன்பின் கழுவிகள், வெங்காயத்தோல், உள்ளி உரிக்கி போடுவீங்கள், அப்படியான சாமான்கள்லாம் இதுக்குள்ளே நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ 3 மாதத்துக்கு வந்தது பாருங்கள், என்ன சூப்பராக வந்திருக்கேன். ஒரு வேர்த்திட் நீங்களும் செய்யலாம். ரைட். சும்மா அதில் என்ன செய்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை கீழே செப்பரேட் பின்னுக்கு போட்டுவிட்டு இது பாருங்க புழுவை. வா, இங்கே பாருங்க புழுக்கள் ஓடி திரிகிறார் பாருங்க. புழுக்கள் வந்து இதுகள் வாங்குறேன்டா நான் நினைக்கிறேன் சரியான எக்ஸ்பென்சிவ் இங்கே ஆஸ்திரேலியாவில் இதில் வாங்குறேன்டா. இந்த இட்ஸ் ரியல். இங்கே பாருங்க எத்தனை புழுக்கள் இருக்குண்டு. அத்தனையும் முட்டைக்கோதுகள் பாருங்கள். இந்த முட்டைக்கோது நல்லா இருக்குது. இதை நான் இப்போ ஊட்டி கொண்டே போட போகிறேன். அந்த ஒவ்வொரு இதுக்கும் போட போகிறோம். சரிதானே. இதுக்கு சும்மா கலெக்ட் பண்ணுறேன். கணக்கு ஒன்றும் மேஜிக் ஒன்றும் இல்லை. இட்ஸ் நாட் அ பிக் மேஜிக். இந்த புழுக்கள் நிறையா நிற்குது. இதை கொண்டு வந்து இதில் இந்த அகாளி மாதிரி பட்டிக்கிறேன். இந்த தோடங்கண்டுக்கும் அங்கால கொய்யா நிற்குது, அதுக்கு அங்கால மாமரம், இதற்கு போட எங்களை பிரயோசனம் காட்டுச்சுட்டே. இந்த முறை இந்த கொய்யா இந்த தோடை நல்ல பூத்துருக்கு, காய்க்க போகுது நீ. ரைட். நிறைய பூத்துருக்கு. போன முறையும் நல்லா காய்ச்சது, இந்த முறையும் நல்லா காய் தருமண்டு நம்புகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் உங்களோட வீடுகள்லையும் இப்படியான சேதாரங்கள், அதாவது கிச்சன் வேஸ்ட்டை வந்து அன்குக்ட் தனியாக இதில் போடாதீங்கோ. மீன் முள் எலும்பு அதெல்லாம் போடாதீங்கோ. அது போடுறது நல்லதில்லை. சரிதானே. தனியாக முட்டைக்கோது மட்டும்தான் நாங்கள் இருக்க போடுறோம். மற்றதில் வந்து வெஜிடபிள் கிரீன் வெஜி வேஸ்ட் அதெல்லாம் போட்டுக்கிறோம். ஓகே. குக் பண்ணின கறியை இருக்க போடாதீங்க. குக் பண்ண கறி தூள் போட்டு அந்த விளையாட்டை பட்டுட்டு தனியாக அன்குக்ட். ஓகே, தேங்க்யூ. பார்த்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. பாய். பாருங்க, முன்னுக்கெல்லாம் போட்டுட்டேன். இனி கொஞ்சம் இருக்குது. இதை கொண்டே பின்னுக்குள்ளே அந்த தேசி கண்டுக்கும் தோடங்கண்டுக்கும் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போய் எடுத்து கொண்டு வருவோம். வாங்க போய் எடுத்துகிட்டு வருவோமா? சரி. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் சேதன பசியல் இருக்குது. புழு நிற்கிறாங்க. ஏன் புழு நிற்கிறாரு? சரி, இதுக்கு இதையும் போடுவோம். இதையும் கொண்டே பாய்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் சேர்த்து சாமான்கள். பாருங்க, இங்கே பாருங்க என்னென்ன சாமான் இருக்கேன். முட்டைகள், வாழைப்பழம் எல்லாம் கிடக்கு. சொல்லி வேலையில் அங்கே போடுவோம். வாங்கோ, அதை சுற்றி ஒரு அகழி மாதிரி வெட்டி போட்டு
ஆ போடுவா காலடா. ஓரம்போ 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 ருக்குமணி வண்டி வைக்க பாருங்கோ. இதில் வந்து நான் இப்படி ஒரு சின்ன ஒரு அகழி மாதிரி வெட்ட போகிறேன். அதுவும் விவசாய விஞ்ஞானம் படித்தாக்கள் நான் பிள்ளையாதேன்னு செய்கிறேன்டா சொல்லுங்க ஐயா. பிள்ளையா செய்கிறேன்னு சொல்கிறேன்டா, எனக்கும் தெரியாது. நான் சும்மா இங்கே இதே சும்மா ஒரு சின்ன ஒரு அகழி மாதிரி வெட்டி போட்டு இதுக்கு ஒன்று வந்து போட போகிறேன். இந்த சேதனை பழசை போட்டால் அவரை அப்படியே உளிஞ்சி சாப்பிடுவேன். எத்தனை வருஷம் இதுக்கு போடுவோம்? ஒன்று ஆ ஒன்று அந்த கிடங்கு காணுமா? அந்த புள்ளி விடுங்க, சுற்றி வர உள்ள புல்லை சுற்றி வர போட்டால் புல்லை பிடுங்கி விடுங்க சும்மா. இதுதானே என்னடா புல்லுக்கு தான் போக போகிறோம். சரி, இப்போ நான் இதை எடுத்து பாருங்க, நெஞ்சு இங்கே மாங்கொட்டது பக்கம் எல்லாம் நிற்குது. எப்படி எடுத்து இதை பாருங்கள், இதுதான் சாமான் புழு புழுவாக வருது பாருங்கள். இவரை சாப்பாடு இதுக்கு கொடுத்துட்டு நல்லா இப்படி பறவை விடுவோம். இன்னும் ஒன்று போடுவோமா? இங்கே பாருங்க தசையா பசலை என்ன ஒருடாவும் வாங்கல. அது அப்படி வீட்டு தயாரிப்பு. சரிங்க.